இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனரும் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு பகுதியான ராஜாநகர் ஐயனார் கோவில் வீதியில் ஆதிதிராவிட நலத்துறை நிதி உதவியுடன் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. மேலும் புதிய சாலை அமைப்பதற்கு முன்பே புதிய புதைவிட மின் கேபிள்கள், பாதாள கழிவுநீர் தொட்டிகள் மூலம் இணைப்புகள் வழங்குதல், புதிய குடிநீர் குழாய் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மேற்கண்ட பணிகள் முழுமை பெறவும் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை மேற்கொள்ளுமாறு, பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், பொதுப்பணித்துறை, பொது சுகாதார கழிவுநீர் உட்பட்ட பிரிவு உதவி பொறியாளர் வைத்தியநாதன், நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் பாலாஜி, வெங்கடேசன், மின்துறை இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன், செல்வராஜ் மற்றும் அதிகாரிகளும் ஊழியர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். தேசிய மீனவர் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் புகழேந்தி அவர்களின் ஒருங்கிணைப்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேல சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி, புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. உலகளாவிய முறையில் மீன் வளத்திற்கு மீன் வளம், மீன் தொழில் முக்கியத்துவம் வேண்டும் என்ற அடிப்படையில் நவம்பர் 21, 1997 புதுடெல்லியில் 18 நாடுகளின் மீனவ அமைப்புகள் ஒன்று கூடி மாநாடு நடத்தப்பட்டது. அதில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 21 நாள் உலக மீனவர் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 21/19, 1998 முதலாவது உலக மீனவர் தினம் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இவ்வாண்டு நவம்பர் 21, 11, 24 நாளன்று இன்று புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களும், முன்னாள் புரட்சி முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களும், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களும், எம்எல்ஏ சிஎல்பி லீடர் வைத்தியநாதன் அவர்களும் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் இளையராஜா, தனுஷ், குமரன், சாம்பசிவம், மகிழா காங்கிரஸ் தலைவி பச்சகாந்தி, பொன்னி, தேசிய மீனவர் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் புகழேந்தி அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் மீனவர் அணி சார்பில் முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம், போத்ராஜ், மணிபால், பாஸ்கர், எம்ஜிஆர், வீரமணி, வேலாயுதம், கீர்த்திவாசன், தேவராஜ், ஆறுமுகம், நாகராசு, முருகையன், ஜெமினி, இயேசு, சித்திரவேலு, செல்வமணி, வேலு மற்றும் பல பிரதிநிதிகள் திரளாக கலந்து கொண்டு கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி, புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நன்னாளில் உலகில் வாழும் மீனவர்களுக்கும் புதுச்சேரி வாழ் மீனவ மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய மீனவர் கட்சி செயற்குழு உறுப்பினர் ஏகா புகழேந்தி அவர்களின் ஒருங்கிணைப்பில் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தப்பட்டது. உப்பளம் தொகுதி முழுவதும் கொசுக்களை ஒழிக்க நகராட்சி கொசு ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் உதவியோடு புகை மருந்து அடிக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொசுக்களை ஒழிக்க இதுவரை கொசு மருந்து தெளித்தும், கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வாரியும், அசுத்தமான சாலைகளை தூய்மைப்படுத்தியும் கொசுக்களை அழிக்கும் பணிகள் இதுவரை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களின் நலம் கருதி நகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு புகையால் கொசு மருந்து அடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்தார். அவரின் கோரிக்கையை ஏற்று இன்று பணியாளர்களின் மூலம் உப்பளம் தொகுதியில் பணி தொடங்கப்பட்டது. வானரப்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளான தாவித்பேட்டை, எல்லையம்மன் தோப்பு, காளியம்மன் தோப்பு, டாக்டர் தோட்டம் ஆகிய பகுதிகளில் முதல் கட்டமாக இன்று புகையால் கொசுமருந்து அடிக்கும் பணியினை
சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் தொடங்கி வைத்தார். உப்பளம் தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில பிரதிநிதி கணேசன், மாநில மீனவர் அணி அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர் ரவிக்குமார், பிரபு ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் திருநங்கைகள் நினைவு தினத்தையொட்டி 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்தி ஏற்றி அமைதி பேரணி சென்றனர். புதுச்சேரியில் உள்ள சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் நவம்பர் 20ஆம் தேதி திருநங்கைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான வன்முறை செயல்களால் உயிரிழந்த திருநங்கைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சுதேசி பஞ்சாலையில் இருந்து அண்ணா சிலை வரை மெழுகுவர்த்தி பேரணி நடைபெற்றது. பேரணியை சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி கொடியசைத்து துவங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்படியே நலன் கருதி உழவர்கரை தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் திட்டத்தை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் துவங்கி வைத்தார். புதுச்சேரியில் சமீப காலமாக கொசுவினால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு வருகிறது. அதில் முக்கியமாக டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்கள் பொதுமக்களிடையே அதிகமாக பரவி வருகிறது.
குறிப்பாக உழவர்கரை தொகுதி உள்பட்ட பகுதிகளில் பல்வேறு கொசுவினால் ஏற்படும் நோய்கள் அதிகமாக பரவி வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் நலன் கருதி சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் அவர்களால் கொசுக்களை ஒழிக்க திட்டமிட்டு உழவர்கரை தொகுதி மக்களை கொசுக்களினால் ஏற்படும் நோய்களில் இருந்து காப்பாற்ற உழவர்கரை தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். ரெட்டியார்பாளையம் கம்பல் நகரில் இருந்து துவங்கப்பட்ட இந்த கொசு மருந்து அடிக்கும் திட்டம் உழவர்கரை தொகுதி முழுவதும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகளால் அடிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கம்பன் நகர் ஊர் முக்கிய நிர்வாகிகள், உழவர்கரை ஊர் பொதுமக்கள், சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம உழவர்கரையாக இருக்கட்டும், புதுச்சேரி மாநிலமாக இருக்கட்டும், எல்லாருமே ஜுரத்தால் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிளினிக்லேயும் ஒவ்வொரு சுகாதார மையத்திலையும் அவ்வளோ பேர் பாதிக்கு உள்ளாக்கி விட்டு வராங்க. இது சுகாதாரத்துறை ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த கொசுக்களை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தோம். அதை சரிவர செய்யாத காரணத்தால் நாங்கள் தன்னாளர்களாக நாங்கள் முன்னிருந்து இன்று உழவர்கரை தொகுதி முழுவதும் எங்களது சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கிறதுக்கு நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே ஜுரம் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்குது. அது மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. யாரும் நம்ம சுகாதாரத்துறை அதை ஒரு அறிவுறுத்தி சொல்கிறதும் கிடையாது. இப்போ பாண்டிச்சேரி முழுவதுமே கொசுக்களால் ஜுரங்கள் அதிகமாக குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்றைக்கி எங்களால் முடிஞ்ச இன்றைக்கி இந்த கொசு மருந்து அடிக்கிறத நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதே மாதிரி தொகுதி முழுவதும் தினம் அடிக்கிறதுக்கு நாளையிலேருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நன்றி. எழுச்சி தமிழர் அவர்களின் அறிவித்துள்ள கட்சி மறுசீரமைப்பு தொடர்பாக அறிவித்துள்ள குழுவில் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களை புதிய பொறுப்பாளர்களுக்கு விண்ணப்பம் செய்யும் தோழர்களிடம் விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டார். புதுச்சேரி எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்துள்ள கட்சி மறுசீரமைப்பு தொடர்பாக அறிவித்துள்ள குழுவில் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கட்சியின் பொது செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் புதுச்சேரி மாநில கட்சி தலைமை அலுவலகத்தில் வருகை தந்து புதிய பொறுப்பாளர்களுக்கு விண்ணப்பம் செய்யும் தோழர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டார். இதுவரை பொறுப்பாளர்களுக்கு விண்ணப்பம் வழங்காத தோழர்கள் கட்சி தலைமை அலுவலகம் வருகை தந்து தோழர் அவர்களிடம் விண்ணப்பங்களை மனுக்களை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர், தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பாளர் தலையாரிபாத தமிழ்மாறன், அரிமா தமிழவன், முன்னவன் செல்வநந்தன், மருத்துவர் முரளிதரன், லக்ஷ்மி, தோழர்கள் பலர் கலந்து கொண்டு விண்ணப்ப படிவங்களை கேட்டுக்கொண்டனர். உழவர்கரை நகராட்சி ஆணையர் கண்டித்து கோரிமேடு வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை எதிரில் உழவர்கரை கட்டிட வளாகங்கள் உள்ளன. இவ்வளாகங்களில் பல ஆண்டுகளாக பல்வேறு தொழில் சார்ந்த வியாபாரிகள் கடை நடத்தி வருகின்றனர். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட கோரிமேடு கட்டிட வளாகத்தில் தொழில் புரிந்து வரும் வியாபாரிகள் மாதந்தோறும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் வாடகையாக செலுத்தி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட கோரிமேடு கட்டிட வளாகத்தில் சட்டவிரோதமான நடவடிக்கையின் மூலம் புதிய கடைகளுக்கு உழவர்கரை நகராட்சி ஆணையர் சில நபர்களுக்கு அனுமதி வழங்கி வருகிறார். இத்தகைய செயல்பாட்டினை கண்டித்து புதுச்சேரி வணிகர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர், உழவர்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐயா சிவசங்கரன் அவர்கள் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அவர்களை சந்தித்து கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் ரவுடிகளால் வியாபாரிகள் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையில் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சிவசங்கரன் அவர்களுக்கு மிரட்டல் விடுவித்த ரவுடிகளுக்கு ஆதரவாக இன்று மாலை 6 மணிக்கு மேல் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் வர செய்து கோரிமேடு வியாபாரிகள் கடை நடத்தும் உரிமையாளர்களான பெண்களை மிரட்டி கையெழுத்து வாங்கியதாக வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர்கரை நகராட்சி ஆணையருக்கு எதிராக வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்சுவலாக நமக்கு ஒரு முந்தானத்து ஒரு சம்மன் வந்தது 18ஆம் தேதி. இந்த மாதிரி வால்ஸ்லாம் இடிச்சிருக்கு,
அப்படின்ட்டு அதை மூட சொல்லி சம்மன் வந்துச்சு. பட் ஆனால் அவங்க கடை கொடுக்க பார்த்தே வால்ஸ்லாம் மூடி தான் இருந்துச்சு. அது விஷயமா வந்து உடஞ்சி தான் இருந்துச்சு. நீங்கள் விசாரிச்சுக்கோங்க, உடஞ்சி தான் இருந்துச்சு. அதுக்காக அவங்க சம்மன் கொடுத்தாங்க மூட சொல்லி. சரி என்ன ஏதுன்னு தெரியாமல் மூடியாச்சு. இப்போ அது அது சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் வர சொல்லியிருந்தாங்க. 3:30க்கு என்கொயரி கூட்டிருந்தாங்க. பட் ஆனால் லேடிஸ் எல்லாமே வந்து உக்காந்துட்ருக்கோம். கமிஷனர் வந்ததே 5:30க்கு தான் மெத்தனமாக வந்தார். சரி அதுக்கு பரவாயில்லன்ட்டு உள்ளே போயாச்சு. ஃபஸ்ட்டு லேடிஸை கூப்பிட்டாங்க, கேள்விலாம் கேட்டாங்க. அவங்க இல்லைன்னு மறுச்சு பேச பார்த்து இல்லை ஆமாம் இருக்குதுன்னு சில ஒத்துக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பதில் சொல்லிட்டு போங்கன்ட்டு உட்கார சொல்லி தண்ணி கொடுத்து அவங்கள வந்து விருப்பம் இல்லாமல் கையெழுத்து வாங்கிட்டு மயக்கத்தில் இருக்க பார்த்து அவங்கள கையெழுத்து வாங்க சொல்லி அதுக்கப்புறம் அனுப்பிச்சிருக்காங்க. புரியல சார். மொத்த காம்ப்ளெக்ஸ் உள்ள 29. இல்லை அதில் ஒரு 19 குறிப்பிட்ட சில கடை மட்டும்தான் வந்து, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே அதில் அப்படி தான் இருந்துச்சு. கடை வந்து உள்ள செவுறு இல்லாமல் கொடுக்கும்போதே எங்களுக்கு அலாட் பண்ண பார்த்தே அந்த செவருலாம் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ என்ன அவங்க கிரியேட் பண்ணுறாங்கன்னா செவுத்தை நாங்கள் உடைச்ச மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்காக இன்னைக்கு வந்து போலியாக ஒரு என்கொயரி வந்து. புரியலைங்க சார். மொத்தம் 10 கடைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. மன அமைதிக்காக ஆன்மீக மைய திறப்பு விழா முருங்கம்பாக்கத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் வில்லியனூர் ரோட்டில் இன்று மன அமைதிக்காக ஆன்மீக மையம் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மன அமைதிக்கான ஆன்மீக மைய நிறுவனர் புதுவை யோகி இறை அடிகளார் சமூக சேவகர் ஸ்ரீ மணிவண்ணன் தலைமை தாங்கி விழாவை சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் செயலாளர் சவுந்தரராஜன், துணை செயலாளர் மோகன், பொது செயலாளர் விஸ்வநாதன், பொருளாளர் குமார், பொறுப்பாளர் பெருமாள், பொறுப்பாளர் எழிலன் மற்றும் இமயம் புரமோட்டர்ஸ் நிறுவனர் ராஜேஷ் மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தொடர்ந்து 4 நாட்களாக நடைபெற்று வந்த பிஆர்டிசி ஊழியர்களின் போராட்டம் இன்று முடிவு பெற்றது. புதுச்சேரி பிஆர்டிசி சாலை போக்குவரத்து கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உயர்வு போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கம், பிஆர்டிசி தினக்கூலி ஊழியர் மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கத்தினர் பிஆர்டிசி பணிமனை முன்பு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் போராட்டம் இன்று 4வது நாளாக நடைபெற்றது. போராட்டத்திற்கு ஒப்பந்த ஊழியர் சங்க செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கினார். இதில் ஊழியர் சங்க செயலாளர் வேலையன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டு போராட்டத்தின் போது ஊழியர்கள் சிலர் சோர்வடைந்து அங்கேயே படுத்திருந்தனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர் நேற்று மிகவும் மயக்கமடைந்த நிலையில் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். இதனால் ஊழியர்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று 4ஆம் நாளாக போராட்டம் பணிமனை முன்பு நடைபெற்றது. பொது மேலாளர் மட்டத்திலும் உயர்திரு நேரு என்கின்ற குப்புசாமி சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தற்காலிகமாக முடித்து கொள்ளப்பட்டது. தொடர்ந்து ஆதரவு அளித்த சம்மேளன நிர்வாகி, செயலாளர், உறுப்பினர்கள் மற்றும் இணைப்பு சங்க தோழர்கள் அனைவருக்கும் அரசு ஊழியர் சங்கங்களின் சமேதளத்தின் நிர்வாகிகள் சார்பில் நன்றிகளை தெரிவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஊழியர்களுக்கு பழச்சாறு கொடுத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைக்கப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு பகுதியில் புது ஏரி தூர்வாரும் பணி மற்றும் சிலுக்காரிபாளையம் பம்பையாற்றின் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு புது ஏரியில் ரூபாய் 12.15 லட்சம் செலவில் தூர்வாரி புனரமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் பம்பை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை அருகே ஆற்றின் தென்கரையில் ரூபாய் 19.14 லட்சம் செலவில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராம், ஒப்பந்ததாரர் சாய் புவனா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் டி தங்கராசு மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி காசி விசாலாட்சி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் காசிக்கும் வீசும் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்துக்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காசிநாதர் திருமண மண்டபம் திறப்பு விழாவை தொடர்ந்து இரவு திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி காசி விசாலாட்சிக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி 49வது ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் 22ஆம் ஆண்டு 1008 சங்க அபிஷேக விழா, 24ஆம் ஆண்டு லட்சார்ச்சன விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி 49வது ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் 22ஆம் ஆண்டு 1008 சங்கபிஷேக விழா, 24ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை விழா வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவினை சிறப்பித்தார். கணபதி ஹோமம், லட்சார்ச்சனை ஆரம்பம் முதல் யாகசாலை பூஜை, 1008 சங்க அபிஷேகம் மற்றும் தீபாராதனை, 2ஆம் கால யாகசாலை பூஜை, 1008 சங்க அபிஷேக விழா, சங்க அபிஷேக பூர்த்தி, அன்னதானம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் விநாயகர் மற்றும் ஐயப்பன் சுவாமிக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆலயத்தில் மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விழாவின் இறுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஏகாம்பரம் குருசாமி, பாஜக தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், விழா குழுவினர், ஐயப்ப பக்தர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.
வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 11 ஏக்கர் நிலத்தினை ஆக்கிரமிப்பாளரிடம் இருந்து மீட்டு சீல் வைக்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 11.5 ஏக்கர் நிலம் முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டில் 40 ஆண்டுகள் தனியார் குத்தகைதாரர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார். இது தொடர்பாக இந்து அறநிலைத்துறை மூலம் நீதிமன்றம் வழக்கு தொடரப்பட்டு சுமார் 40 ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்றது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வழக்கை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் பெரும் முயற்சியால் வீராம்பட்டினம் திருப்பணிக்குழு மக்கள் குழு ஆகியோரின் ஆதரவுடன் சுமார் 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை இன்று புதுச்சேரி வருவாய்த்துறை வட்டாட்சியர் பிருத்திவிராஜ், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, கோவில் தனி அதிகாரி சுரேஷ், வீராம்பட்டினம் மக்கள் குழு, திருப்பணிக்குழு, ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் நிலம் மீட்கப்பட்டு வட்டாட்சியர் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. முதலியார்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வழக்கை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து நிலத்தை மீட்டெடுத்து அரியாங்குப்பம் தொகுதி மக்கள் சார்பாகவும் வீராம்பட்டினம் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி வேளாண் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகாம் சார்பில் விவசாயிகள் திருவிழா வில்லியனூரில் நடைபெற்றது. இதில் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து கருத்தரங்கமும் சிறுதானிய உணவு திருவிழாவும் நடைபெற்றது. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகாம் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து விவசாயிகள் திருவிழா 2024 வில்லியனூர் பகுதியில் உள்ள கோபாலசாமி நாயக்கர் திருமண மகாலில் நடைபெற்றது. இதில் விவசாய பயனாளர்களுக்கு 5 வகையான பாரம்பரிய விதை நெல் ரகங்கள் மற்றும் உயிர்கரிக்கலன் ஆகிய இடுபொருள்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வேளாண் அறிவியல் நிலையம் பொன்விழா ஆண்டுக்கான தீப ஜோதி பெறப்பட்டது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் முனைவர் வசந்தகுமார் நோக்க உரையாற்றினார். திட்ட இயக்குனர் ஆத்மா ஜாகிர் உசேன் மற்றும் துணை திட்ட இயக்குனர் ஆத்மா கலைச்செல்வி, வேளாண் துறை இணை இயக்குனர் சண்முகவேல் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார். பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் விஜயகுமார் வரவேற்புரை ஆற்றினார். தொடர்ந்து விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்த கருத்தரங்கமும் சிறுதானியங்களில் மதிப்பீடுதல் குறித்த பயிற்சி பெண்களுக்கு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறுதானியங்களில் சிறுதானிய பீட்சா, கேழ்வரகு கேக், திணை பாயாசம், சோளம் பால்கோவா, கம்பு ரொட்டி, கேழ்வரகு ஐஸ்கிரீம், குதிரைவாலி சர்க்கரை வள்ளி கிழங்கு சாக்லேட், வாழைப்பழ ராகி, கப்கேக் உள்ளிட்ட பல்வேறு சிறுதானிய உணவுகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இதில் வேளாண் துறை அதிகாரி மற்றும் விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் துணை இயக்குனர் ஜோசப் ஆல்பர்ட் நன்றி உரையாற்றினார். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்த சித்த பீடத்தில் வாராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்த சித்த பீடத்தில் மாதந்தோறும் தேய்பிறை பஞ்சமி திதி முன்னிட்டு ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா சங்கல்பம் செய்யப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் பொதுமக்களின் தீராத கடன் பிரச்சனைகள், மனக்கவலைகள், வழக்கு விவாதங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெற வேண்டி பூஜைகள் நடைபெற்றது. இதில் வாராகி அம்மனுக்கு பக்தர்கள் பலர் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகி மற்றும் ஸ்ரீ வித்யா உபசகர் ஸ்ரீ ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது.
தினத்தை முன்னிட்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் சிலைக்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தின் தலைவர் மு. ராமதாஸ் அவர்களின் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக உலக மீனவர் தினம் கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி இன்று வியாழக்கிழமை காலை 12 மணிக்கு கடலூர் சாலை நீதிமன்றம் அருகில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் சிலைக்கு கழகத்தின் தலைவர் மு. ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாநில நிர்வாகிகள், துணைத் தலைவர், மாநில செயலாளர் சிவகுமார், மோகனசுந்தரம், ரவிக்குமார், துணை செயலாளர் கல்யபெருமாள், தலைவர் சந்திரன், விமலா, பெரியாண்டி, முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், கோமதி, ராஜேஷ், அருண், பீட்டர் மற்றும் ஏராளமான கழக தொண்டர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் கார்த்திகை மாத பூச நட்சத்திரம் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒரு சிறப்பு பார்வை. இன்று மதியம் 12 மணி அளவில் 6ஆம் ஆண்டாக சாரம் லெனின் வீதி சந்திப்பு மார்க்கெட் அருகில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் கார்த்திகை மாத பூச நட்சத்திரம் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரம் கூறி சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்ஜோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் எஸ். கணேஷ் கூறுகையில், 6ஆம் ஆண்டாக ஒவ்வொரு மாதமும் மாத பூசை நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார், ஜி. அன்பானந்தம் லாஸ்பேட்டை, சிவாலய இளங்கோவன், ராஜ்பவன் ரவி பாண்டுரங்கன், தொழிலதிபர் விஜயராஜ், RGM சண்முகம், தியாகி மகன் புருஷோத்தமன், பிள்ளைத்தோட்டம் கனகராஜ், கொசப்பாளையம் ராஜேஷ், தயவு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி, தயவு வழக்கறிஞர் ஆறுமுகம், தயவு சிவமுருகன், தயவு ஆட்டோ முருகன், தயவு காவல்துறை சங்கரன், கேட்ரிங் ஜெயந்தி, ரம்யா பேட்டரி சர்வீஸ் உரிமையாளர் பாலாஜி, ராஜவிக்னேஷ், ஐயப்பன், பிரகாஷ், பக்தர் குமார், சீனு, சேகர், ஐயர், சுஜித், செந்தில் முருகன், புகழ் என்கின்ற ராமலிங்கம், ஆசாரி, தியாகராஜன், குயவர்பாளையம் சந்துரு மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அன்னதான உபயத்தை வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.